சர்வதேச விண்வெளி மையத்தில் 9 மாதங்களாக இருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் இன்று அதிகாலை பூமிக்கு திரும்பினர். அவர்களை சுமந்து வந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3:27 மணிக்கு புளோரிடா அருகே பத்திரமாக கடலில் தரையிறங்கியது. மீட்புப் படையினர் அவர்களை பத்திரமாக மீட்டனர். சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகியோர் வந்த விண்கலம் புளோரிடா அருகே கடலில் விழுந்தபோது அதை சுற்றி பல டால்பின்கள் வேகமாக சென்று மீட்புறத்தில் நீந்திக் கொண்டிருந்தன. இந்த வீடியோவை நாசா சமூக வலைதளத்தில் பகிர்ந்து திட்டமிடப்படாத வரவேற்பு குழுவினர் என பதிவிட்டுள்ளது. விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது நாசா விஞ்ஞானிகளையும் மக்களையும் மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பியதை அடுத்து குஜராத்தில் உள்ள அவரது சொந்த ஊர் மக்கள் பட்டாசு வெடித்தும் டிவியில் அவரது படத்திற்கு ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக கொண்டாடினர். சுனிதா வில்லியம்ஸுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பூமி உங்களை மிகவும் மிஸ் செய்தது. உங்களின் மன உறுதி, தைரியம் மற்றும் எல்லையற்ற மனித மனப்பான்மையின் சோதனையாக இருந்தது. விண்வெளி ஆய்வு என்பது மனித ஆற்றலின் வரம்புகளை தாண்டி செல்வது என கூறியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா போரில் பிரதமர் மோடி எடுத்த முடிவு ஆச்சரியமானது என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்தார். உக்ரைன் சென்று அந்த நாட்டு அதிபரை கட்டிப்பிடிக்கிறார். அடுத்து ரஷ்யா சென்று அந்த நாட்டு அதிபரையும் கட்டிப்பிடிக்கிறார். இதெல்லாம் வெறும் 2 வார இடைவெளியில் நடக்கிறது. ஒரே நேரத்தில் உக்ரைன், ரஷ்யா என 2 நாட்டு தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக மோடி இருக்கிறார் என அவர் கூறினார். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 40 வயது பெண் திருவண்ணாமலைக்கு சுற்றுலா வந்துள்ளார். இவருக்கு பேகோபுரத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் டூரிஸ்ட் கைடாக அறிமுகமாகினார். மலைக்கு சென்று தியானம் செய்தால் நன்றாக இருக்கும் என கூறி அருணாச்சலேஸ்வரர் கோயில் பின்புறம் உள்ள மலையில் ஒரு குகைக்கு அழைத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார். உடல்நிலை பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பெண் சென்னையில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளார். போலீசார் அவனை கைது செய்தனர். சேகர் பாபுவை பதவி நீக்கம் செய்யாமல் இந்து பக்தர்களுக்கு விடிவு கிடையாது என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச். ராஜா தெரிவித்தார். திருச்செந்தூர் கோயிலில் இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனை செய்யாமல் தருவதற்கு கடிதம் எழுதி கையெழுத்து வாங்கி இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரக்க குணம் கொண்ட மனித பண்பில்லாத ஒரு ஈனப்பிறவி தீய சக்தி சேகர் பாபு என்பது தெரிய வருகிறது என அவர் கூறினார். வக்ஃபு வாரியத்தின் நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி தெரிவித்தார். தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் இறந்த ஜாகிர் ஹுசேன் பிஜிலி குடும்பத்தினரின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அவர்களது சொத்தை மீட்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் அவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கலைச் சேர்ந்த ITI மாணவர் சபரிநாதன் வயது 19. இவரது உறவினர் +1 மாணவர் ஜெகதீஷ் வயது 16. இருவரும் வெங்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். சாலை வளைவில் கட்டுப்பாட்டை இழந்த பைக் நிலை தடுமாறி சென்டர் மீடியனில் மோதி இருவரும் கீழே விழுந்தனர். அப்போது எதிர் திசையில் வந்த லாரி இருவர் மீதும் ஏறி இறங்கியதில் உடல் நசுங்கி இறந்தனர். மாநிலத்தின் பல இடங்களில் இன்று பாரதிய ஜனதாவினர் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஆகியோர் படங்களை ஒட்டினர். சில இடங்களில் போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு உருவாகியது. பாரதிய ஜனதாவினர் கைதாகினர். பாரதிய ஜனதா மகளிர் அணியினர் இது அப்பா கடை, அப்பா அழைக்கிறார் போன்ற வசனங்களுடன் போலீஸ் எதிர்ப்பை மீறி டாஸ்மாக் வாசலில் போஸ்டர் ஒட்டிச் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் இன்று சிதிலமடைந்த நிலையில் சுவாமி சிலை ஒன்று கடலிலிருந்து கரை ஒதுங்கியது. இதனை கண்ட பக்தர்கள் சிலைக்கு மாலையிட்டு தீபமேற்றி வழிபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடல் சுமார் 100 அடி உள்வாங்கியது. பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தது. கடல் குளம் போல் காட்சியளித்தது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோருக்கு முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் வாழ்த்து தெரிவித்தார். நெல்லையில் ஓய்வு பெற்ற போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள இந்த அரசு அனுமதிக்காது. இந்த கொலை வழக்கு மட்டுமின்றி எந்த குற்றத்தில் ஈடுபடுபவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்றார். எந்த குற்றத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். கொலையான ஜாகிர் ஹுசேன் முன்பு சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ குறித்து விசாரணை நடந்து வருகிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ஜாகிர் ஹுசேனுக்கும் அருகே வசித்து வந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கும் நிலம் தொடர்பாக பிரச்சினை இருந்து வந்துள்ளதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டசபையில் ஓ பன்னீர்செல்வம் பேச அதிமுக சார்பில் வாய்ப்பு தர முடியாது என SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கேள்வி நேரத்தின் போது தனக்கு பேச வாய்ப்பு தர வேண்டும் என OPS கோரிக்கை வைத்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சியின் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மேயர் பிரியா பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்.
பள்ளிகளில் வகுப்பறைகளுக்கு புவி உருண்டை, ஸ்மார்ட் பார்க்கிங் வசதி உட்பட பல்வேறு திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டன. புதுச்சேரியில் உள்ள மஞ்சள் ரேஷன் கார்டு உள்ள குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஏற்கனவே சிவப்பு ரேஷன் கார்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள புதுச்சேரியில் எந்த உதவியும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்ததை 2500 ரூபாயாக உயர்த்தி முதல்வர் ரங்கசாமி அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளிடம் பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்குகிறார்கள். அது யார் வேண்டுமானாலும் வாங்கலாம் என அமைச்சர் சிவசங்கர் கூறினார். மிஸ்டு காலில் கட்சி நடத்தும் கட்சியாக பாரதிய ஜனதா உள்ளதாக தெரிவித்தார். பணிக்கு வராமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது. அரசு ஊழியர்கள் வரும் தேர்தலில் திமுகவுக்கு பாடம் புகட்டுவது உறுதி என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். நாடு முழுவதும் நாளை காலை நடக்கவிருந்த ரயில்வே வாரிய தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரயில் உதவி ஓட்டுநர் பதவிக்கான தேர்வு இன்று ரத்தான நிலையில் நாளைய தேர்வும் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் இன்று நடக்க இருந்த ரயில்வே உதவி லோகோ பைலட் தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டது. தேர்வர்களை அலைக்கழித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நெல்லை டவுனில் முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலை சம்பவத்தில் ஏற்கனவே அவர் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த திருநெல்வேலி டவுன் உதவி கமிஷனர் செந்தில்குமார், இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்தவர் ஜான், வயது 35. இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அன்னதானப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு வழக்கு ஒன்றிற்காக மனைவி சரண்யாவுடன் கையெழுத்து போட சென்றார். இவர்களது காரை வழிமறித்த மர்ம நபர்கள் ஜானை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். தடுக்க சென்ற சரண்யாவுக்கும் வெட்டு விழுந்தது. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர். ஈரோடு அருகே நசியனூர் பகுதியில் சேலத்தைச் சேர்ந்த ரவுடி ஜான் மனைவி கண்முன்னே மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். கொலையாளிகள் பச்சப்பாலி பகுதியில் பதுங்கி இருந்தனர். சித்தோடு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவி மற்றும் போலீசார் அவர்களை பிடிக்க சென்றனர். போலீசாரை அங்கிருந்த 4 பேரும் தாக்கினர். இன்ஸ்பெக்டர் ரவி 4 பேரை முழங்காலுக்கு கீழே துப்பாக்கியால் சுட்டார். நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் பில் மெலிண்டா பவுண்டேஷன் நிறுவனருமான பில் கேட்ஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டாவை டெல்லியில் சந்தித்து பேசினார். மத்திய அரசின் பல்வேறு சுகாதார திட்டங்கள் மற்றும் சுகாதாரத்துறையில் அரசின் தொலைநோக்கு பார்வையை பில் கேட்ஸ் பாராட்டினார். பல்வேறு துறைகளில் பில் மெலிண்டா கேட்ஸ் பவுண்டேஷனுடன் இணைந்து மத்திய அரசு செயல்படுத்தி வரும் சுகாதார திட்டங்கள் குறித்தும் ஒப்பந்தங்களை புதுப்பித்தல் குறித்தும் இருவரும் விவாதித்தனர். உக்ரைனுடனான போரை 30 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் புட்டின் ஒப்புதல் அளித்துள்ளார். இத்துடன் இரு நாடுகளும் தலா 175 போர் கைதிகளை பரிமாற்றம் செய்து கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளன. தங்கள் வசம் உள்ள பலத்த காயமடைந்த உக்ரைனிய போர் வீரர்கள் 23 பேரை நல்லெண்ண நடவடிக்கையாக அந்த நாட்டிடம் ஒப்படைக்க இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் டாஸ்மாக் குறித்தும் பூரண மதுவிலக்கு குறித்தும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை என சட்டசபையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். இருப்பினும் 603 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கத்தினரின் போராட்டத்தை அடக்க முயல்வது திமுகவின் அராஜக ஆட்சிக்கான சான்று என பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் கூறியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என மிரட்டுவது எந்த வகையில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ஹைகோர்ட் உத்தரவின்படி பொது இடங்களில் உள்ள திமுக கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என நிர்வாகிகள், கட்சி தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இனி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி இல்லை. அதற்கு பதில் திருவல்லிக்கேணி சுவாமி சிவானந்தா சாலையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை போலீஸ் கமிஷனர் அறிவித்துள்ளார். வள்ளுவர் கோட்டம் அருகே புதிய மேம்பால பணிகள் தொடங்க உள்ளதால் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேக் இன் இந்தியா திட்டம் உண்மையில் நல்ல பலன்களை தருகிறது. இதனால் லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பும் கிடைத்துள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னார். ராணுவ தளவாட பொருட்களை இறக்குமதி செய்து வந்த நம் நாடு இத்திட்டத்தால் தற்போது அவற்றை ஏற்றுமதி செய்து வருகிறது. இத்திட்டம் நாட்டின் தொழில்துறை மற்றும் ஏற்றுமதி திறன்களை வலுப்படுத்துகிறது என்றும் சொன்னார். நாக்பூரில் நடந்த கலவரம் தொடர்பாக உள்ளூரில் அரசியல் கட்சி வந்த முக்கிய குற்றவாளியான பஹீன்கான் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் அம்மாநிலத்தில் சிறுபான்மையினர் ஜனநாயக கட்சியை நடத்தி வருகிறார். மேலும் இந்த கலவரத்தை தனிநபர் தூண்டிவிட்டாரா அல்லது ஏதேனும் அமைப்புக்கு தொடர்புள்ளதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது உயர்த்த திட்டம் வாய்ப்புள்ளதா என லோக்சபாவில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளது. அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை உயர்த்தும் திட்டம் இல்லை, ஓய்வு வயதை குறைக்கும் திட்டமும் இல்லை என தெரிவித்துள்ளது. கர்நாடக சட்டசபையில் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் எம்எல்ஏ எம் டி கிருஷ்ணப்பா பேசினார். மகளிருக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை, இலவச பஸ் பயணம், இலவச மின்சாரம் என பல திட்டங்களை அரசு வழங்கி வருகிறது. இது அனைத்தும் நம் வரிப்பணம். அதேபோல ஆண்களுக்கு வாரத்திற்கு 2 மது பாட்டில்களை வழங்குங்கள், அவர்கள் குடிக்கட்டும் என கூறினார். அவரது இந்த பேச்சு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த விவகாரத்தில் பிரதமர் மோடியை காங்கிரஸ் எம்பி சசி தரூர் மீண்டும் பாராட்டியுள்ளார். சசி தரூர் இப்படி தொடர்ந்து பிரதமரை பாராட்டி வருவது காங்கிரஸ் கட்சிக்குள் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் 50 ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில் தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஐசிஎஃப் அதிகாரிகள் தெரிவித்தனர். பல்வேறு ரயில்வே மண்டலங்களிலும் ஸ்லீப்பர் ரயில்கள் இயக்குவதற்கான பட்டியல் ரயில்வே வாரியத்திடம் அளிக்கப்படுகிறது. 16 பெட்டிகள், 24 பெட்டிகள் என 2 வகையான ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்க திட்டமிட்டுள்ளோம் என்றும் கூறினர். கோவை மாவட்டம் ஜமீன் ஊத்துக்குளியில் உள்ள மாகாளியம்மன் கோயில் குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் 60 அடி நீளம் உள்ள தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள பகவதியம்மன் கோயிலில் உற்சவ திருவிழா நடந்து வருகிறது. பகவதியம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். முருகனின் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் பங்குனி பெருவிழாவின் ஒரு பகுதியாக வள்ளி திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள அடிக்கலம் காத்த ஐயனார் கோயிலில் பங்குனி மாத திருவிழாவின் முதல் நாளில் வியாபாரிகளால் நடத்தப்படும் மண்டகப்படியை முன்னிட்டு வீதி உலா நடைபெற்றது. பின்னர் மார்க்கெட் பகுதியில் பொம்மை பூ போடும் வைபோக நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அடைக்கலம் காத்த ஐயனாரை வழிபட்டு சென்றனர். தென்காசி மாவட்டம் ராயகிரி பகுதியில் உள்ள டாஸ்மாக் மது கடையில் பாஜக பெண் நிர்வாகிகள் முதல்வர் ஸ்டாலின் படத்துடன் கூடிய போஸ்டரை ஒட்டினர். போலீசார் 13 பேரை கைது செய்து மண்டபத்தில் தங்க வைத்தனர். மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதற்கு 1000 முதல்வர் மருந்தகங்களை தமிழக அரசு துவக்கியுள்ளது. ஆனால் இவற்றில் போதிய மருந்துகள் சப்ளையின்றி முடங்குவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து தினமலரில் செய்தி வெளியானதை அடுத்து முதல்வர் மருந்தகங்களில் அனைத்து வகை மருந்துகளும் எப்போதும் கிடைக்கும் வகையில் இருப்பில் வைக்குமாறும் இந்த பணியில் அலட்சியம் காட்டாமல் அதிக கவனம் செலுத்துமாறும் உயரதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஈவேரா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பதிவான வழக்குகளை ஒன்றாக விசாரிக்க கோரி நாத்தக ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. எஃப்ஐஆர் குறித்த எந்த விவரங்களும் இல்லாமல் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இதன் மீது எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என நீதிபதி இளந்திரையன் கேள்வி எழுப்பினார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 24ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள பழைய காற்றாலைகளை அகற்றிவிட்டு அங்கு ஹைபிரிட் முறையில் பொது தனியார் பங்கேற்பு வாயிலாக காற்றாலையுடன் சூரிய சக்தி மின் நிலையங்களையும் சேர்த்து அமைக்க மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் அதிகரித்து வரும் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேயர் பிரியாவுக்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கடிதம் எழுதியுள்ளார். சுமார் 1.80 லட்சத்திற்கும் மேற்பட்ட தெருநாய்கள் உள்ளதாகவும் அதில் 73% நாய்கள் கருத்தடை செய்யப்படாமல் உள்ளதாகவும் கூறியுள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் இன்று போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இந்நிலையில் பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது. அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ரூபாய் 2000க்கு மாதாந்திர சலுகை பயணச்சீட்டை இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த பயணச்சீட்டு மூலம் ஏசி பஸ்கள் உட்பட அனைத்து பஸ்களிலும் மாதம் முழுவதும் பயணிக்கலாம். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று மதியம் 2 மணிக்கு அனுமதிக்கப்பட்ட பனித்திட்டு கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் உயிரிழந்தார். இருதய அடைப்பு காரணமாக அவர் இறந்ததாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இதனை ஏற்காத அவரது உறவினர்கள் தவறான ஊசி காரணமாக தினேஷ் இறந்ததாக கூறி மறியலில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் ஊராட்சியைச் சேர்ந்த 44 வயதான குமார் என்பவர் 10ஆம் வகுப்பு மாணவியை பின்தொடர்ந்து காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் குமார் கைது செய்யப்பட்டார். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் சர் ஜான் ஹூபர்ட் சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் சர் ஜான் ஹூபர்ட் சிலை நிறுவப்பட்டுள்ளது.
துபாயிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டுவரப்பட்ட ரூபாய் 1.23 கோடி மதிப்புடைய 1.5 கிலோ தங்கப்பசை பறிமுதல் செய்யப்பட்டது. தண்ணீர் பாட்டில் குடிநீருக்குள் தங்கப்பசையை மறைத்து வைத்து எடுத்து வந்த சென்னையைச் சேர்ந்த பயணியை சுங்க அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை, கொடுங்கையூர், கோவை, மதுரையில் இந்த ஆண்டு குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்க உள்ளதாக சட்டசபையில் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். மேலும் சென்னை ராயபுரம் போஜராஜ நகர் சுரங்கப்பாதை 2 மாதத்திலும், கணேசபுரம் சுரங்கப்பாதை 3 மாதத்திலும் திறக்கப்படும் என்றார். ஆந்திராவில் வீட்டுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் உள்ளது. அதேபோல் தமிழகத்திலும் வீட்டுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்குவது தொடர்பாக ஆய்வு செய்யப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். விவசாய குளிர்பதன சேமிப்பு கிடங்குகளுக்கான மானியம் வழங்க திமுக துணை பொதுச் செயலாளர் MP கனிமொழி கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் இத்திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட திட்டங்களின் எண்ணிக்கை மற்றும் தொடர்புடைய குளிர்பதன சேமிப்பு வசதிகளின் விவரங்கள் ஆகியவற்றை வெளியிட கோரியுள்ளார். நாய்கள் கடித்து மாடுகள் பலியானால் ரூபாய் 37,500, ஆடுகள் இறந்தால் ரூபாய் 4,000, கோழிகளுக்கு ரூபாய் 100 இழப்பீடு வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரியசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் அணியாமல் சென்றதாக 37,107 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். ஒவ்வொரு மாதமும் சுப்ரீம் கோர்ட் விபத்து மரணத்தை கண்காணித்து கேட்கிறது. இதனால் புதுச்சேரியில் மக்கள் அவசியம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்பு மையத்தை 29,25,000 ரூபாய் செலவில் சீரமைக்கும் பணி துவங்கியது. இதனை வேத மந்திரங்கள் ஓதி பூமி பூஜையை அமைச்சர் சால்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சட்டசபை நடக்கும்போது அனைத்து துறை அதிகாரிகளும் சட்டமன்ற வளாகத்தில் இருக்க வேண்டும் என சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அனைத்து அமைச்சர் அலுவலகங்களுக்கும் அவர் நேரில் சென்று இன்று சோதனையிட்டார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டத்தில் திடீரென கொட்டை தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. காசி விஸ்வநாதர் கோயில் வளாகத்திலும் தண்ணீர் குளம் போல் தேங்கியது. இதனால் பக்தர்கள் கடும் அவதி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் சஜின், வயது 24, ITI முடித்துவிட்டு கூலி வேலை செய்து வந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டை விட்டு சென்றவர் குளத்தில் இறந்து கிடந்தார். அவரது நண்பர் ராபர்ட் உட்பட 7 பேர் சஜினை கொலை செய்து விட்டதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை செல்லூர் மண்டல பாஜ OBC அணி மாவட்ட செயலாளராக இருந்தவர் கருப்பசாமி. கால் டாக்ஸி ஓட்டி வந்த இவர் கூடல்புதூர் பகுதியில் காரில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இவரது சாவில் மர்மம் இருப்பதாக பாஜவினரும் குடும்பத்தினரும் புகார் அளித்தனர். கூடல் நகர் போலீசார் விசாரிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சி மஸ்தான் தெரு மற்றும் காந்திநகர் பகுதிகளில் 20க்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் கடித்தன. பாதிக்கப்பட்ட மக்கள் மணப்பாறை அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தேனி அல்லிநகரம் நகராட்சி அலுவலகம் முன்பு குப்பைகளை கொட்டி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி நிர்வாகம் எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து வரவில்லை என கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னை படூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பெண் பேராசிரியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியருக்கு மாணவர்கள் மற்றும் சக பேராசிரியர்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்து சமய அடையாளங்களை அழிக்கும் முயற்சியில் ஆளும் கட்சி மாமன்ற உறுப்பினர் ஈடுபட்டு வருவதாக பாரதிய ஜனதாவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 5 தாலுகாக்களில் 95 அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளது. களக்காட்டூர் பகுதியில் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்த கலெக்டர் கலைச்செல்வி நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்தார். திருவள்ளூர் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற திருநங்கை மீது சரக்கு ரயில் மோதியதில் அவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை மாநகராட்சியில் விலங்குகள் நல வாரியம் மற்றும் விலங்குகள் நல ஆர்வலர்களின் ஒத்துழைப்புடன் 1,80,000 தெரு நாய்களுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் ஒட்டுண்ணி நீக்கும் மருந்து செலுத்தப்படும் என மாநகர பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையை கடந்த பாகுபலி காட்டு யானை அருகே இருந்த லாரி பழுது பார்க்கும் வளாகத்துக்குள் புகுந்தது. இதை பார்த்த ஊழியர்கள் மற்றும் டிரைவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். வனத்துறையினர் விரைந்து சென்று யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். பொள்ளாச்சி அருகே வேட்டைக்காரன் புதூர் பகுதியில் அதிகாலை 3 மணி அளவில் கனிம வளங்களை ஏற்றிச் சென்ற டிப்பர் லாரியை
கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். தகவல் அறிந்த ஆனைமலை போலீசார் விரைந்து சென்று அதிக பாரத்துடன் கருங்கல் ஏற்றிச் சென்ற லாரியை பறிமுதல் செய்தனர். டிரைவரிடம் விசாரணை நடக்கிறது. கோவை மாவட்டம் சீளியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் திருமயம். தனது விவசாய தோட்டத்தில் 130 தென்னை மரங்களை வளர்த்து வந்தார். தோட்டத்துக்குள் புகுந்த 4 காட்டு யானைகள் 60க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்தியது. புதுச்சேரியில் புனரமைத்து கட்டி முடிக்கப்பட்டும் திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரியும் ஆளும் அரசை கண்டித்து அதிமுகவினர் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சான்றோர்குப்பம் பகுதியில் உள்ள பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் டிராக்டர் மீது அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 வயது குழந்தை உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். சாலையோர தடுப்பில் மோதி கார் நின்றதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அக்கம்பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அடுத்த ஸ்ரீ கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவரது மகன் வெற்றிவேல் நேற்றிரவு வீட்டின் அருகே விளையாடியபோது நாய்கள் கடித்து குதறியது. இதை அடுத்து படுகாயமடைந்த சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் சிஎம்சி மருத்துவமனையில் பெற்றோர் அனுமதித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படிக்கும் +2 மாணவி பொதுத் தேர்வு எழுதினார். அரை மேற்பார்வையாளராக வந்த அரசு பள்ளி ஆசிரியர் ரமேஷ் தேர்வறையில் மாணவியிடம் தவறாக நடந்துள்ளார். சரிவர தேர்வெழுத முடியாமல் மாணவி திணறினார். பர்கூர் போலீசார் ஆசிரியர் ரமேஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மின் கட்டணம் அதிகரிப்பு, ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூலியை குறைத்துக் கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை துவக்கினர். அரசு தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் கருமலையில் வெங்கடேஷ் என்பவர் தன்னுடைய நிலத்தில் கரும்பு பயிரிட்டுள்ளார். கரும்புகள் அறுவடைக்கு தயாராக இருந்தன. திடீரென கரும்பு தோட்டத்தில் தீ பற்றி எரிந்தது. சிறிது நேரத்தில் அனைத்து இடங்களுக்கும் மளமளவென பரவியது. தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். அக்னிவீர் திட்டத்தில் ஆட்களை சேர்ப்பதற்கான விண்ணப்ப பதிவு ஆன்லைனில் துவங்கியது. ஏராளமான பணியிடங்களுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். www.joinindianarmy.nic.in என்ற ராணுவ இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசேன் நிலத்தகராறில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கூறி அவரது உறவினர்கள் ஜாகிர் ஹுசேனின் சடலத்தை வாங்காமல் போராட்டம் நடத்தினர். மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தோஷ் ஹதிமணி அவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து உறவினர்கள் ஜாகிர் ஹுசேனின் சடலத்தை பெற்றுக் கொண்டனர். வசந்த காலத்தை வரவேற்கும் ஹோலி பண்டிகை 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. ஹோலிக்கு முன்பும் பின்பும் பல பெயர்களில் திருவிழா கொண்டாட்டங்கள் களை கட்டுவது வழக்கம். ஹோலிக்கு அடுத்த 5ஆம் நாள் ரங் பஞ்சமி என்ற பெயரில் உற்சாக திருவிழா கொண்டாடப்பட்டது. மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் பொது இடத்தில் கூடிய மக்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் ரங் பஞ்சமியை கொண்டாடினர். சென்னையின் குடிநீர் தேவைக்காக ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் 9 மாதங்கள் விண்வெளியில் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. அந்த பரிசோதனையை கிட்டத்தட்ட சுனிதா வில்லியம்ஸ் நிரூபித்து விட்டார் என இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் எருது விடும் திருவிழா நடந்தது. 100க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்து ஓடின. விழாவை பார்த்துக் கொண்டிருந்த முதியவர் சின்ன முனுசாமியை மாடு முட்டியது. வயிற்றில் காயமடைந்த அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக இறந்தார். குடியாத்தத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் குடியாத்தம் குமரன் என்பவர் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் ராஜா குறித்து சோசியல் மீடியாக்களில் அவதூறு கருத்து பதிவிட்டு வருகிறார். அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேலூர் மாவட்ட பாஜக நிர்வாகிகள் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தனர். சென்னை கொடுங்கையூர் RR நகர் பகுதியில் காலை மதுக்கடைகள் திறப்பதற்கு முன்பு கள்ளச்சந்தையில் மதுவிற்ற துளசி என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்த மது பாட்டில்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழக கர்நாடக எல்லையில் ஹோசூர் அருகே அமைந்துள்ள ஹள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் பாபு, வயது 32. இவருக்கு அனிதா, சுஷ்மிதா என 2 மனைவிகளும் 4 குழந்தைகளும் உள்ளனர். அனிதா மீது பாபுவுக்கு சந்தேகம் வந்ததால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. நேற்று மீண்டும் சண்டை ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பாபு அனிதாவை அடித்து கொலை செய்தார். போலீசார் பாபுவை கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சிவலார்குளம் விலக்கு பகுதியில் ஆலங்குளம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர்.
அந்த வழியாக கஞ்சா கடத்தி வந்த 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3.25 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். நில தகராறு காரணமாக தாம்பரத்தில் இருந்து காரில் கடத்தப்பட்ட முதியவர் செஞ்சி அருகே கழுத்து நெரித்து கொலை செய்து புதைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை கைது செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் பணகுடி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்காக சென்ற பெண்ணிடம் பணியில் இருந்த டாக்டர் பாலச்சந்திரன் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து பாலச்சந்திரனை கைது செய்தனர். தேனி மாவட்டம் வட புதுப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு குடோனில் இருந்து ரேஷன் அரிசியை பட்டை தீட்டி கேரளாவுக்கு கடத்த முயன்றனர். போலீசார் விரைந்து சென்று 40 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டது. கடத்தல்காரர்களை போலீசார் தேடுகின்றனர். சென்னை பட்டாளம் ராமானுஜன் கார்டன் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோவில் அமர்ந்து மது அருந்தியவர்களை தட்டி கேட்ட விவகாரத்தில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைதாயினர். பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்த முறையான அனுமதி பெறவில்லை. இதன் காரணமாக அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் சாமிநாதன் விளக்கமளித்துள்ளார். வேலூரில் வரலாற்று சிறப்புமிக்க ஊரிசு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணி செய்யும் பெண் ஒருவருக்கு கல்லூரி துணை முதல்வர் அன்பழகன் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் அன்பழகன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கோட்டூர்புரம் இரட்டை கொலை வழக்கில் 12 பேர் கைதாயினர். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தின் டெலிவரி கவுண்டரில் வழங்கிய சூடான டீ கொட்டியதில் இடுப்பு பகுதியில் காயமடைந்தவருக்கு 435 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் 435 கோடி ரூபாய் இழப்பீடை எதிர்த்து ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் மேல்முறையீடு செய்யப்போவதாக அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை அணி தனது துவக்க ஆட்டத்தில் வரும் 23ஆம் தேதி மும்பை அணியை சேப்பாக்கம் மைதானத்தில் சந்திக்கிறது. இந்த போட்டிக்கான மும்பை அணியின் கேப்டனாக சூரியகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த சீசனில் 3 போட்டியில் மும்பை தாமதமாக பந்து வீசிய காரணத்தால் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு முதல் போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை மும்பை அணிகள் மோதும் IPL போட்டி 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் தொடங்கியது. www.chennai-superkings.com என்ற இணையதளத்தில் ரசிகர்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆன்லைனில் IPL டிக்கெட் விலை ரூபாய் 1700 முதல் ரூபாய் 7500 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நடிகை பிரியங்கா சோப்ரா தற்போது ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு ஜோடியாக ஒரு படத்தில் நடிக்கிறார். இதன் முதற்கட்ட படப்பிடிப்பு ஒடிசாவில் நிறைவடைந்தது. பிரியங்கா வெளியிட்ட வீடியோவில் மும்பை வழியாக அமெரிக்கா செல்ல விசாகப்பட்டினம் விமான நிலையம் வரை காரில் சென்றேன். வழியில் சிக்னலில் கொய்யா வெற்ற பெண்ணிடம் என்ன விலை என கேட்டேன். 150 ரூபாய் என்றார். அவரிடம் 200 ரூபாய் கொடுத்து கொய்யாவை வாங்கிவிட்டு மீதியை வைத்துக் கொள்ளுங்கள் என்றேன். பணத்தை பெற்ற அந்த பெண் சிக்னல் விடுவதற்குள் மேலும் 2 கொய்யாக்களை தந்தார். வேலை செய்யும் பெண் என்றாலும் அவர் உதவியை விரும்பவில்லை. இந்த நாள் என்னை ஊக்கப்படுத்தியது என தெரிவித்துள்ளார். நடிகர் தனுஷ் தற்போது தேரி இஸ்மைன் எனும் ஹிந்தி படத்தில் நடிக்கிறார். இதை முடித்ததும் போர் தொழில் பட இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் நடிக்க உள்ளார். மே மாதம் படப்பிடிப்பு துவங்குகிறது. இதில் ஹீரோயினாக நடிக்க மமிதா பைஜு ஒப்பந்தமாகியுள்ளார். அதேபோல் வாத்தி, லக்கி பாஸ்கர் பட இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் படத்திலும் இவர் நாயகியாக நடிக்க உள்ளார். இயக்குனர் சங்கரின் மகள் அதித்தி நாயகியாக நடித்து வருகிறார். மகன் அர்ஜித் இயக்குனர் முருகதாசிடம் உதவி இயக்குனராக பணியாற்றுகிறார். விரைவில் படம் இயக்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஹீரோவாக நடிக்கப் போகிறார். இவரின் முதல் படத்தை பிரபுதேவா இயக்கப் போவதாக சொல்கிறார்கள். இதற்கான முன்கட்ட பணிகள் நடக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை 9 படங்கள் வெளியான நிலையில் தற்போது பள்ளி கல்லூரி தேர்வுகள் துவங்கிவிட்டதால் பட ரிலீஸ் எண்ணிக்கை குறைந்துள்ளது. மார்ச் 21இல் அஸ்திரம், இணை சுடும் பணி, பேய்கோட்டு, டிராமா ஆகிய 4 படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அடுத்த வாரம் விக்ரம், துஷாரா விஜயன் நடித்த வீர தீர சூரன் 2 படம் மட்டும் தற்போதைக்கு வெளியாவதாக அறிவித்துள்ளது. பிருத்திவிராஜ் சுகுமாரன் நடித்து இயக்கும் L2 எம்புரான் படத்தில் மோகன்லால், டொவினோ தாமஸ், மஞ்சு வாரியர் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். மார்ச் 27இல் வெளியாகிறது. லூசிபர் படத்தின் 2வது பாகமாக உருவாகியுள்ள இப்படம் மலையாள திரையுலகத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. படத்தை ஐமேக்ஸில் வெளியிட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதன் மூலம் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகும் முதல் மலையாள படம் ஆகிறது. ஷங்கர் இயக்கத்தில் தமன் இசையமைப்பில் ராம் சரண், கியாரா அத்வானி நடித்து வெளியான கேம் சேஞ்சர் படம் தோல்வியடைந்தது. படத்தின் பாடல்களும் வரவேற்பை பெறவில்லை. இது பற்றி பேசிய தமன், பாடல் ஹிட்டாவது இசை சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, நடன இயக்குநர்களின் கையிலும் உள்ளது.
கேம் சேஞ்சர் பாடல்களில் நடன அசைவுகள் சரியாக இல்லாததால் ரசிகர்களிடம் கனெக்ட் ஆகவில்லை என்றார். நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், தீபிகா படுகோனே, அமிதாப் பச்சன், கமல் என பலர் நடித்த கல்கி 2898 AD படம் 1100 கோடிக்கு மேல் வசூலித்து வெற்றி பெற்றது. இதன் இரண்டாவது பாகம் பற்றி பேசிய நாக் அஸ்வின், கல்கி 2 படப்பிடிப்பு இந்த ஆண்டு கடைசியில் ஆரம்பமாகலாம். அதற்கான முன்கட்ட பணிகள் துவங்கிவிட்டன. பிரபாஸ் தேதிகளை உறுதி செய்த பிறகு படப்பிடிப்பு துவக்கம் பற்றி அறிவிப்போம் என்றார். பிரபாஸ் கைவசம் ராஜா சாப், ஸ்பிரிட், சலா 2, பாப்ஜி ஆகிய படங்கள் உள்ளன.